ஜெபித்து விட்டு ஆண்டவருடைய வசனத்துல போலாம். ஆண்டவரே, இந்த கொடுத்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அதான் இந்த நேரத்துல கூட ஒரு நல்ல நிதிரையை கொடுத்து ராஜா புது நாளை காண செய்ததுக்காக நன்றி சுவாமி. இந்த வசனத்தை இன்னைக்கு இந்த 48வது அதிகார சங்கீதத்தை நம்ம தியானம் பண்ணும் பொழுது ஆவியானவரால் நிரப்பி சுவாமி, இந்த வசனத்தின் மூலியமா என்ன காரியங்களை கற்றுக்கொட விரும்புறீங்களோ ராஜா, அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, வசனத்தை நேசிக்கும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக, அதன்படி நடக்கும்படியாக கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 48வது சங்கீதத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை 4 பாகமா பிரிச்சு நம்ம பார்க்கலாம். இந்த அதிகாரத்தை கோராவின் புத்திரர்கள் அவங்க எழுதுறத நம்ம பார்க்கிறோம். கோராவின் புத்திரர்கள் அநேக சங்கீதங்களை நம்ம அவங்க எழுதுறத பார்க்கிறோம். அவங்க லேவி கோத்திரத்துக்கு சேர்ந்தவங்க. அவங்க நிறைய அந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது பிரேயர் சாங் அப்படின்வாங்க. அது ஒரு ஆராதனையோட பாடலோட கலந்த ஒரு பிரேயரா இருக்கும். அதனால சங்கீதம் நம்ம நிறைய வாட்டி நம்ம ஜபிக்கும் போது கூட என்ன பண்ணலாம், சங்கீதத்தை ஒரு பிரேயரா என்ன பண்ணலாம், நம்ம படிச்சு அந்த ஆங்கிள் கூட நம்ம பார்க்கலாம். இந்த அதிகாரத்தை 48வது அதிகாரத்தை கூட அவங்க ஒரு கவிதை ரீதியாக, கவிதை வடிவில் என்ன பண்றாங்க, இந்த சங்கீதத்தை நம்ம எழுதுறத பார்க்கிறோம். இது முக்கியமா எதை பத்தி எழுதியிருக்காங்கன்னா, சியோனின் சங்கீதம் அப்படின்னு சொல்லலாம். இது சாங் ஆஃப் ஜியோன், சியோனின் சங்கீதம். சியோன் அப்படின்னா நம்ம எருசலேமை குறிக்கணும். எருசலேம் நகரத்தை சியோன் அப்படின்னு பைபிள்ல நம்ம அநேக நேரத்துல பார்க்கிறோம். இது எருசலேமோட ஒரு அழகையும் அதோட மகிமையும் என்ன பண்றாங்க, அது வெளிப்படுத்தி இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாங்க. அது எப்படி ஆண்டவர் எருசலேம் நகரத்தை ஒரு ப்ரொடெக்ட் பண்றாங்க, ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி அதை ஆண்டவர் அந்த ஜனங்களை பிரசன்னத்தால நிரப்பி அங்க உண்மையாக ஆண்டவர் என்ன பண்றான், ஜனங்களோட இருக்கிறத பத்தி இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். 1ல இருந்து 3வது வசனத்துல வரைக்கும் ஆண்டவருடைய மகிமையை குறித்தும் அப்புறம் அந்த நகரத்தை குறித்தும் நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர், அவரு துதிக்கப்பட தக்கவர் அப்படின்னு நம்ம 1வது வசனத்துல படிக்கிறோம். நம்ம கர்த்தர் நிறைய பேர் தேடுறது அவங்க ஏதாவது ஒரு தேவைகள் வரும்போது தான். இல்லைன்னா அவங்க நிறைய பேர் நம்ம பிரேயரை பார்த்தோம்னா கூட அவங்க என்னென்ன தேவைகளோ அந்த காரியத்தை மட்டும் ஒரு பிரேயர்ல சொல்றதை பார்க்கணும். ஆனா கர்த்தரை நம்ம துதிக்கிறதுக்கு எந்த காரணமும் தேவையே இல்லை. நம்மளுக்கு ஏதாவது தேவை இருந்தாதான் நம்ம போய் ஆண்டவர் பிரசன்னத்துல இருப்பேன், நான் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு தேவை இல்லை. இன்னும் ஆண்டவர் பெரியவரா இருக்கிறாரு. அதனாலே நம்ம என்ன பண்ணலாம், அந்த அவரை துதிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்மளுக்கு ஆண்டவர் அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யறத பார்க்கணும். இந்த எருசலேம் நகரத்தை தேவனுடைய நகரம் அப்படின்னு நம்ம எழுதுறத பார்க்கணும். அது சுத்தி இருக்கிற ஒரு மலைகளை பரிசுத்த பர்வதம் அப்படின்னு பார்க்கணும். தேவனுடைய நகரம், பரிசுத்த பர்வதம். எருசலேம்ல எப்போ ஆராதனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அது ஆப்ரஹாம் ஐசக்க பலி செலுத்துறதுக்கு ஆண்டவர் சொல்வார் ஆப்ரஹாம் கிட்ட. அப்புறம் ஆப்ரஹாம் என்ன பண்ணுவாரு, இந்த மோரியா மலைக்கு போவார். அந்த மோரியா மலை அப்படின்றது அந்த எருசலேம் அந்த ஏரியால தான் இருக்கு. அங்க அவர் பலி செலுத்தும் பொழுது அவனை ஸ்டாப் பண்ணி அங்க ஒரு ஆடு கொடுத்து அதை என்ன பண்ற, பலி செலுத்த ஆண்டவர் சொல்ற. அங்க ஆப்ரஹாம் போய் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு வர்றாரு அந்த மலை மேல. அதே மலை மேலதான் ஆண்டவர் ஃபியூச்சர்ல என்ன பண்றாரு, தாவீது என்ன பண்றாரு, எருசலேம் நகரத்தை அவன் கேபிட்டல் மாதிரி அங்க என்ன பண்றாரு, உருவாக்குறாரு. அங்க ஒரு டெம்பிள், தேவாலயத்தை கட்டணும் அப்படின்னு தாவீது ஆசைப்படுறாரு. ஆனா அந்த ஆசை சாலமோன் மூலியமா தான் என்ன பண்றாரு, ஆண்டவர் நிறைவேற்றுறாரு. ஆனா கூட தாவீது என்ன பண்றாரு, அங்க அந்த தேவாலயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அங்க சேகரிச்சு அங்க சாலமோன் ஹெல்ப் பண்றதை நம்ம பார்க்கணும். சாலமோன் அங்க தேவாலயத்தை கட்டின உடனே அங்க ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், அந்த உடன்படிக்கை பெட்டி கூட அந்த தேவாலயத்துக்கு உள்ள வைக்கிறாங்க.
அந்த தேவாலயத்தை கட்டி முடிச்ச உடனே அந்த ஆண்டவருடைய பிரசன்ன மகிமை வந்து என்ன பண்ணுது, அந்த எருசலேம் நகரத்துல அந்த இருக்கிற தேவாலயத்து மேல இறங்குறதை நம்ம பார்க்கிறோம். அது ஷக்கீனா க்ளோரி, ஆண்டவருடைய ஷக்கீனா மகிமை வந்து அந்த இடத்துல அங்க வெளிப்படுறதை பார்க்கணும். இன்னும் நம்ம பைபிள்ல ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்போது எருசலேம் நகரத்தை வந்து ஒரு மையப்படுத்தி இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்போ வந்து நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்னா எருசலேம் போக வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் வந்து எருசலேம் புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இப்ப கூட போயிட்டு இருக்கிறாங்க. அங்க போற தப்பு இல்ல, பார்க்கலாம், சுத்தி பார்க்கலாம். ஆனா அதே நேரத்துல அங்க போய் தான் நான் ஆராதனை பண்ணணும், இல்லைன்னா அங்க போய் தான் யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த 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 காரியம் வந்து தவறு. இப்போ வந்து ஆண்டவர் வந்து ஒரு சர்ச் மூலியமா என்ன பண்றாரு, கிரியை செய்யறது. இது வந்து சர்ச் ஏஜ். சர்ச் மூலியமா என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து கிரியை செய்யறதை பார்க்கிறோம். ஆனா பழைய ஏற்பாடுல வந்து அந்த எருசலேம்ல இருக்கிற அந்த தேவாலயத்துல தான் என்ன பண்ண ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்துச்சு. ஜனங்க வந்து ஆராதிக்கணும்னா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல தேவாலயத்துக்கு, எருசலேம் தேவாலயத்துக்கு என்ன ஒரு பண்டிகை வந்தாலும் ஆண்டவர் ஆராதிக்கணும், இல்லை பாவ மன்னிப்பு பலி செலுத்தணும், என்ன காரியம் இருந்தாலும் அந்த தேவாலயத்துக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த எருசலேம் நகரம் வந்து எங்க இருக்குதான், இட் இஸ் இன், அது வந்து எலிவேட்டட், ஒரு வந்து மேலான ஒரு இடத்துல இருக்குது, ஒரு மலை மேல இருக்குது. அது வந்து எருசலேம் நகரத்துல இருந்து நகரம் வந்து இந்த உலகத்துக்கே ஒரு சந்தோஷத்தை எடுத்துட்டு வரும் அப்படின்னு இங்க 2வது வசனத்துல பார்க்கிறோம். ஜாய் டு த ஹோல் வேர்ல்ட். அது வந்து வெறும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, அது வந்து ஆண்டவர் எப்படி உபயோகப்படுத்துறாருன்னா அந்த இடத்துல இருந்து இந்த உலகம் முழுவதும் ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார் அங்க செய்யறத பார்க்கிறோம். அது என்னன்னா, ஏசப்பா கூட என்ன பண்றாங்க, அந்த எருசலேம் நகரத்து அங்கதான் என்ன பண்றாங்க, சிலுவையில அடிக்கிறத பார்க்கிறோம். ரட்சிப்பு, அந்த சால்வேஷன் வந்து அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுது, அங்க ஏசப்பா அங்க சிலுவையில மரிக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்தா உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த இடத்துல இருந்து புறப்படுறத பார்க்கணும். அது சிட்டி ஆஃப் த கிரேட் கிங். அங்க வந்து எருசலேம் நகரத்தை பார்த்தோம்னா அது ரொம்ப அழகுள்ளதா இல்ல, அங்க வந்து ரொம்ப வேற நகரங்களை காற்றிலும் எருசலேம் நகரம் வந்து ரொம்ப அழகாலாம் இருக்காது. நீங்க இந்த உலகத்துல இப்ப கூட பார்த்துக்கிட்டோம்னா அநேக நகரங்கள் இருக்கும், அவங்களுக்கு நிறைய நேச்சுரல் ரிசோர்சஸ் சொல்லலாம், அழகா பார்க்கறதுக்கு இயற்கையாகவே ரொம்ப அழகா இருக்கும். ஆனா எருசலேம் வந்து அப்படி இல்லை. ஆனா அங்க ராஜா வந்து அங்க என்ன பண்றாரு, அங்க இருந்து அரசாள்றதை நம்ம பார்க்கணும். சிட்டி ஆஃப் த கிரேட் கிங். ஃபியூச்சர்ல கூட நம்ம ரெவலேஷன்ல வெளிப்படுத்த விஷயம் இதுல பார்க்கும்போது ஃபியூச்சர்ல ஏசப்பா வந்து அரசாட்சி செய்யும் பொழுது எருசலேம் நகரத்துல இருந்து அவர் அரசாட்சி செய்வார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த 3வது வசனத்துல அவர் வந்து ஒரு கோட்டையும் அரணுமாக அந்த எருசலேம் நகரத்தை சுற்றிலும் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். எருசலேம் நகரம் வந்து ஆல்ரெடி அது வந்து ஒரு மலைகளால சுற்றப்பட்ட ஒரு நகரமா இருக்கு. அது சுற்றிலும் மலைகள் இருக்கும். அதனால யாராவது ஒரு சத்ரு வந்து அந்த எருசலேம் நகரத்தை, பட்டணத்தை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அந்த மலை மேல ஏறி இறங்கணும். அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால நேச்சுரல் ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு. ஆனா கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சத்ருக்களிலிருந்து அந்த நகரத்தை ஒரு பாதுகாப்பாக என்ன பண்ற வைக்கிறத நம்ம 3வது வசனத்துல பார்க்கணும். ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில கூட ஒரு மலை போல என்ன பண்றாரு, ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து ஆண்டவர் வந்து உருவாக்கிறார். எருசலேம் நகரத்தை எப்படி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தார் ஆண்டவர், அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் வந்து வேலி போட்டு ப்ரொடெக்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். வந்து அநேக சூழ்நிலைகள்ல இருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அநேக வந்து சூழ்ச்சிகள், ஜனங்க பண்ற சூழ்ச்சிகள் விரோதமா ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. சாத்தானின் சூழ்ச்சிகள் விரோதமாக ஆண்டவர் பாதுகாக்கிறார். இந்த மாதிரி ஒரு கோட்டையுமாக அரணுமாக ஆண்டவர் என்ன பண்ற நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கிறத பார்க்கணும். எப்படி எருசலேம் நகரத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறோம், நம்ம வாழ்க்கையை கூட ஆண்டவர் பாதுகாக்க அப்படின்றது ஒரு நம்ம விசுவாசம் வைக்கணும். 4வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்னா, அது என்ன பார்க்கிறோம்னா, எப்படி ஒரு பெரிய ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து எருசலேமை எப்படியாவது நாசப்படுத்திடணும் அப்படின்னு சேர்ந்து வரும்போது கூட ஆண்டவர் எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்ற 4வது வசனத்துல இருந்து பார்க்கிறோம். சில நேரம் ஒரு ராஜாவால ஒரு பட்டணத்தை அவன் வந்து அபகரிக்க முடியலன்னா, அட்டாக் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, 2-3 ராஜாக்கள் சேர்ந்து அந்த நகரத்தை என்ன பண்ணுவாங்க, அட்டாக் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் எருசலேம் விரோதமாக நிறைய பேர் நிறைய வாட்டி என்ன பண்றாங்க, அது விரோதமா அதை வந்து எப்படியாவது கேப்சர் பண்ணணும் அப்படின்னு
ட்ரை பண்றாங்க. அந்த தாவீது டைம்ல இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி கூட இருக்கட்டும். ஆனா ஆண்டவருடைய அது ப்ரொடெக்ஷன் அங்க இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பயந்து என்ன பண்றாங்க, அங்க ஓடி போறதை நம்ம பார்க்கிறோம். அது வந்து நம்ம சில யுத்தங்களை பார்க்கும்போது சேனாஷரிப்னா அவன் அசீரியாவோட ராஜா என்ன பண்றான், அவன் கூட இன்னும் 2-3 ராஜாக்களை சேர்த்து கொண்டு என்ன பண்றான், அங்க வர்றதை பார்க்கிறோம். அவன் எப்படி அவன் அந்த ஒரு பேனிக் எப்படி ஒரு ஆண்டவர் வந்து அங்க ஜெயத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யோசபாத் கூட அவன் விரோதமாக வர யுத்தத்துல கூட ஆண்டவர் எப்படி யுத்தத்தை அங்க நடத்துறார், எருசலேம் நகரத்தை பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்றார், இஸ்ரேல் ஜனங்களை எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னு அந்த இதுல நம்ம பார்க்கிறோம். அவரு ஒரு கோட்டையா இருக்கிறதுனால, அவரு யுத்தம் பண்றதுனால இந்த நகரத்தை வந்து என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். இங்க ஒரு ஹீப்ரூ வேர்ட்ஸ் 4 வார்த்தைகள் இந்த 4வது வசனத்துல போட்டிருக்குது. அவர்கள் அந்த ராஜாக்கள் வராங்களாம், எருசலேம் விரோதமாக வராங்க. அவங்க வந்து கண்டு பிரமித்து கலங்கி ஓடினார்கள் அப்படின்னு அந்த இதுல கண்டு பிரமித்து கலங்கி ஓடினார்கள். இது வந்து எப்படியாவது நம்ம கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு, அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு வராங்க. ஆனா அதை பாக்குறாங்க, பார்த்துட்டு பிரமித்து கலங்கி ஓடினார்கள் அப்படின்னு நம்ம இங்க வாசிக்கிறோம். நம்மளுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்கள் ஒரு வழியாக வந்து என்ன பண்ணுவாங்க, 7 வழியாக 7 பக்கமா ஓடி போவார்கள் அப்படின்னு வசனம் நம்மளுக்கு சொல்லுது இல்லையா? அதனால நம்ம சத்துருக்களை பார்த்து, நம்ம சாத்தானை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கும் பொழுது, அவர் பிரசன்னம் நம்ம கூட இருக்கும் போது, அவர் பாதுகாப்பு நம்ம கூட இருக்கும் பொழுது, எந்த காரியமும் நமக்கு விரோதமா வந்தா கூட அது செதறி என்ன பண்ணிடும், 7 பக்கமா எங்க ஓடணும்னு தெரியாம ஓடி போவார்கள் அப்படின்னு வசனம் நமக்கு ப்ராமிஸ் ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். எருசலேம் நகரத்தை பாதுகாத்த நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பாதுகாக்க வல்லமையாக பாதுகாக்க இருக்கிறார். இன்னும் 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவங்க ஒரு அனாலஜி கொடுக்கிறாரு. அது ஒரு கம்பேர் பண்ணி இந்த வசனத்துல சொல்றாங்க, இந்த சத்துருக்கள் எப்படி ஓடி போனார்களாம், அவங்க நடுக்கம் கொண்டு ஒரு பிரசவ வேதனை வந்த ஒரு ஸ்திரியை போல என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோ ஒரு பயத்துல என்ன பண்றாங்க, ஓடி போறாங்க அப்படின்னு, நம்ம நடுக்கத்தோடு ஓடி போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் 6வது வசனத்துல. ஒரு எதுக்கு அவங்க பயப்படுத்துறாங்கன்னா, ஆண்டவர் வந்து அவங்க இருதயத்துல ஒரு காரியத்தை, ஒரு பயத்தை என்ன பண்றாரு, அவங்க போடுறாரு. ஒரு மனுஷன் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது, அவன் வந்து ஆண்டவர் கூட ஒரு ஐக்கியமா இருக்கும் பொழுது, ஆண்டவர் வந்து அவன் கூட இருக்கிறார் அப்படின்னு, அவன் ஒரு மனுஷன் கூட இருக்கிறார் அப்படின்னு தெரியும் போது எதிரி கூட பயப்படும். ஏன்னா ஆண்டவர் வந்து அவனுக்காக என்ன பண்ணுவாரு, யுத்தம் பண்ண போறார். அவனுக்கு விரோதமாக ஏதாவது நம்ம பண்ணோம்னா, என்ன தொடுகிறவன் கண் மண்ணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற பைபிள்ல போட்டிருக்கு இல்ல. அதனால ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர் கூட ஐக்கியமா, எஸ்பெஷலி ஆண்டவருடைய ஜனங்களை அவங்க விரோதமா பேசுறதா இருக்கட்டும், அவங்க விரோதமா ஏதாவது நம்ம செய்யறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், அவங்களுக்காக யுத்தம் பண்ண போறார். அதுக்குனால நம்ம இங்க எப்படி ஓடுறாங்க, நடுக்கத்தோடு ஒரு பிரசவ ஸ்திரீ வேதனை எப்படி இருக்குமோ அந்த ஒரு வேதனையில என்ன பண்றாங்களோ எல்லாரும் ஓடி போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் 7வது வசனத்துல கூட ஒரு விஷயம் போட்டிருக்குது, அங்க தார்ஷிஷ் கப்பல்கள் அதை பற்றி போட்டிருக்கு. தார்ஷிஷோட கப்பல் பார்த்தோம்னா, அதுதான் இந்த அந்த டைம்ல வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பல ஒரு அடைந்த ஒரு கப்பல்களா இருந்துச்சு. யுத்தத்துக்கு இருக்கட்டும், இல்லைன்னா பிசினஸ் பர்பஸ்க்காக இருக்கட்டும், அந்த காரியத்தை அந்த ஒரு படகுகளை என்ன பண்றாங்க, அந்த கப்பல்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரா, அவர் ஒரு காட்டை அனுப்பி அந்த தார்ஷிஷ் கப்பல்களை கூட நொறுங்கி போகும்படியாக என்ன பண்றாரு, ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை வந்து இந்த மனுஷனோட ஒரு பலத்துக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. அவர் கப்பல்களை எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா மனுஷன் வந்து சில காரியங்களை கட்டியிருந்தா கூட அந்த காரியத்தை கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, அசைச்சு விட்டுருவார் அப்படின்னு. எசேக்கியேல் 27:26 கூட பார்க்கணும், தார்ஷிஷ் கப்பலை பத்தி பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான காரியங்கள் மனுஷன் வந்து நம்மளுக்கு விரோதமா பண்ணும் பொழுது கூட ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அந்த ஒரு காட்டை அனுப்பி அது ஒண்ணும் இல்லாம பண்ணி விட்டுருவாரு. நம்ம காத்தை வந்து பார்க்க முடியாது, ஆனா அது வந்து அந்த செயல்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு சூறாவளி காற்று வந்துச்சுன்னா, இல்லை ஒரு ஸ்ட்ராங் ஒரு புயல்
வந்துச்சுன்னா அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் வந்து நம்ம அந்த ஒரு விண்டு மாதிரி அந்த அந்த பார்க்க முடியாது, ஆனா ஒரு செயல்கள் என்ன பண்ண முடியும், நம்ம கண்டு கொள்ள முடியும். 7வது வசனத்துல அதை பத்தி பார்க்கிறோம். அப்புறம் 8வது வசனத்துல நம்ம வந்து ஆண்டவர் பத்தி கேட்டிருக்கிறோம், ஆனா இப்போ அதை வந்து பார்த்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம நம்ம வந்து ஆண்டவரை பத்தி அநேக காரியங்கள் பைபிள்ல படிக்கும்பொழுது நம்ம அதை பத்தி நம்ம கேட்கிறோம்ல, அந்த காலத்துல ஆண்டவர் வந்து எப்படி செயல்பட்டார் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், பைபிள்ல படிக்கும் போதோ இல்லை வேறவங்க சாட்சியை பார்க்கும் பொழுதோ இல்லைன்னா சர்ச் ஹிஸ்டரியில நம்ம போய் பார்க்கும் போதோ ஆண்டவர் வந்து ஜெனரேஷன்ஸ் டுகெதர் எப்படி வந்து பழைய காலத்துல வந்து ஆண்டவர் செயல்பட்டார் அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்தை கேட்கிறோம். ஆனா நம்ம ஜெபம் எப்படி இருக்க வேணும்னா, ஆண்டவரே நீங்க அந்த காலத்துல இல்லைன்னா வேறவங்க வாழ்க்கையில இந்த காரியம்லாம் செஞ்சிருக்கிறீங்க, ஆனா என் வாழ்க்கையில நான் அதை பார்க்கணும், அந்த அந்த காரியத்தை நான் அனுபவிக்கணும், நான் வந்து என்ன பண்ணணும், அந்த காரியத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம எருசலேம் வந்து ஆண்டவர் எப்படி ரட்சித்தார் அப்படின்னு நம்ம பழைய ஏற்பாட்டுல நிறைய காரியத்தை படிக்கிறோம். அதே நேரத்துல அவங்க இஸ்ரேல் ஜனங்க அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக சில காரியங்களை செயல்படும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த பாபிலோன் பெர்சியர்கள் அவங்க கையில எல்லாம் அந்த எருசலேம் நகரத்தை ஒப்பு கொடுத்துறாரு. அதே நேரத்துல ஆண்டவர் வந்து நிறைய வாட்டி பார்த்தோம்னா அங்க ஜெயத்தை தான் கொடுக்குறாரு, எருசலேம் நகரத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. எருசலேம் நகரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கூட நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி பத்தி நிறைய பேசப்படுற ஒரு காரியம் வந்து எருசலேம் பத்தி தான். எருசலேம் அது வந்து இந்த வேர்ல்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா அதுதான் நம்பர் 1ல இருக்கும் எப்போதுமே. பாத்தீங்கன்னா எருசலேம் பத்தி ஏதாவது ஒரு காரியம், இஸ்ரேல் பத்தி எருசலேம் பத்தி ஒரு காரியம் நம்ம நியூஸ்ல பார்த்துட்டே இருப்போம். இப்போன்னு இல்லை, அந்த காலத்துல இருந்து, எப்போ ஆதி காலத்துல இருந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துல இருந்து இஸ்ரேல் வந்து ஒரு மையமா இருக்கு. எருசலேம் பத்தி என்ன பண்றாங்க, எல்லாருக்குமே அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பாஸ்ட்ல இருக்கட்டும், பிரசண்டா இருக்கட்டும், ஃபியூச்சர்ல கூட என்ன பண்ண போறாங்க, ஆண்டவர் வந்து அங்க இருந்து அரசாட்சி செய்யறதுனால ஃபியூச்சர்ல கூட எருசலேம் பத்தி அநேக காரியங்கள் நம்ம நியூஸ்லயும் பார்ப்போம், இங்கேயும் செயல்படுறதையும் நம்ம பார்ப்போம். 9வது வசனம் இங்க வந்து இந்த இந்த கோரா புத்திரர்கள் சொல்றாங்க, ஆண்டவருடைய அந்த லவ்விங் கைண்ட்னஸ், அவர் வந்து ஒரு எவ்வளவு அன்பா இருக்கிறார், ஆண்டவருடைய குணங்களை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், அவரோட டெம்பர், அவர் அந்த தேவாலயத்துல வந்து ஜனங்களை மெடிடேட் பண்றதுக்கு அவர் என்ன பண்றாரு, என்கரேஜ் பண்றாரு. இன்னும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த தேவாலயம் வந்து லேவி அந்த அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. யாரே ஒரு அந்த தேவாலயத்துக்கு வந்தாலும் ஆண்டவரோட என்ன பண்ணுவாங்க, அங்க வந்து வர்ஷிப் பண்றது, ஆண்டவரோட மீட்டிங் பண்றது, சாக்ரிஃபைஸ், அந்த ஆராதனை செலுத்துறது, நன்றி செலுத்துறது, ஜெபிக்கிறது, இந்த காரியம் எல்லாம் எங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, எருசலேம்ல தான் ஜனங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆண்டவரை தொழுது பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த பழைய ஏற்பாடு இந்த சங்கீதம் எழுதும்போது அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து எங்கெல்லாம் 2-3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்களோ, நம்ம வந்து ஆண்டவரை வந்து உண்மையா தேடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றோம், கண்டடையும். அது வந்து நம்ம எருசலேம் பட்டணத்துக்கு தான் போகணும்னு இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கேயே என்ன பண்ணலாம், நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தால நிரப்பலாம். இங்க வந்து 9வது வசனத்துல என்ன பண்றோம், ஆண்டவருடைய அந்த தேவாலயத்துல போய் ஜனங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அவரோட குணங்களை என்ன பண்றாங்க, மெடிடேட் பண்ணி தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. இயேசு சுவாமி கூட நம்ம பார்க்கும்போது ஒரு வாட்டி என்ன பண்ற, அந்த டெம்பிள் அந்த தேவாலயத்துல என்ன பண்ற, அங்கேயே இருந்துடுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த தேவாலயத்தை நேசிக்கிறாருன்னா, அப்போ அடிக்கடி அந்த தேவாலயத்துக்கு போறது கூட நம்ம பைபிள்ல படிக்கிறோம். அங்க போய் டீச் பண்றதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்தே அவர் என்ன பண்றாரு, அந்த தேவாலயத்துல அந்த இயேசப்பா வந்து என்ன பண்ற போயிட்டு வர்றதை நம்ம பைபிள்ல படிக்கிறோம். அதனால 10வது வசனம் வந்து அவர் நீதியை பத்தி இன்னும் சில காரியங்கள்லாம் அங்க நம்ம பார்க்கிறோம். 9-10 எல்லாம் படிக்கணும். லாஸ்டா அந்த 11வது வசனத்துல ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த டாட்டர்ஸ் ஆஃப் ஜூடா பி கிளாட், யூதாவின் ஸ்திரீகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல சமாதானமும் சந்தோஷமும் ஒரு களி கூர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஜனங்க வந்து
இருப்பாங்க. 12வது வசனத்துல இருந்து 14 லாஸ்ட் வசனத்துல வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் இன்விடேஷன் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. எல்லாரும் வந்து நீங்க இந்த சியோன் நகரத்தை சுற்றி பாருங்க, சுற்றி பாருங்க. அதுல இருக்கிற அலங்கத்தை இன்னும் எல்லாத்தையும் இன்னைக்கு சுத்தி பாருங்க. அதுல இருக்கிற கோட்டைகள்னா அந்த பேலஸ், அந்த எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுங்க, சுற்றி பாருங்க. எதுக்கு சுற்றி பார்க்கணும்? ஆண்டவர் வந்து எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு நீங்க எல்லாம் அவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்து என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல 12, 13வது வசனத்துல நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் வந்து செய்த காரியங்கள் நம்ம பின்னாடி வாழ்க்கையில திரும்பி பார்க்கும்போது அநேக காரியங்கள் ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்பாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து ஸ்பிரிட் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு ஒரு நன்றி உள்ள இருதயத்தோட ஆண்டவருக்கு என்ன பண்ணுவோம், நம்ம மகிமைப்படுத்தணும். இன்னும் சில பேர் கஷ்டத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஆண்டவரே இது இல்லையே, இது இல்லையே, இது கிடைக்கலையே, நான் அவனுக்கு அது கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு காரியங்கள் இன்னும் எவ்வளவு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியா இருக்கட்டும், இந்த உலக பிரகாம ரீதியா இருக்கட்டும், ஆண்டவர் வந்து அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். இன்னும் எப்படியோ போயிருக்கிற வேண்டிய நம்மள ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டு ரட்சிப்பின் பாதையில் நடத்தி அவரை தெரிந்து கொள்ளும்படியாக செய்தாரு. அதே ஒரு பெரிய காரியம். இன்னும் அது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல 1000 நாவுகள் போதாது அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்க்கணும் இல்லையா? அதனால இங்க எருசலேம் நகரத்தை சுத்தி பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்து என்ன பண்ணுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்ம கத்துக்கணும். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, அனுதினமும் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை வந்து நம்ம அந்த ஆண்டவர் செய்த காரியங்களை நம்ம குறித்து அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். லாஸ்ட் வசனத்துல ஆண்டவர் வந்து நம்ம கூட எப்போதும் இருப்பார், அதை பத்தி போட்டிருக்கணும். அந்த என்றென்றைக்கும் சதா காலமும் உங்களோடு கூட இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஹி இஸ் அவர் கைட் ஃபார் எவர். இந்த வாழ்க்கையில வந்து சில பேர் நம்ம வாழ்க்கையில வேற டைம்ல வேற கைடன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசுல நம்ம பெற்றோர்களா இருக்கட்டும், இல்லை ஸ்கூல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில யாராவது இருக்கட்டும், யாராவது ஒரு ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்லை வெளியே இருக்கிறவங்க, அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவரோட ஒரு கைடன்ஸ், அவர் வந்து வழி நடத்துதல் வந்து த்ரூ ஆல் ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் கடைசி மட்டும் என்ன பண்றாரு, நம்மள மரணம் பரிந்தம் என்ன பண்றாரு, நம்ம கூட இருந்து அவர் வழி நடத்துற ஒரு ஆண்டவரா இருக்கிறார். மரணத்துக்கு அப்புறம் கூட என்ன பண்றாரு, ஆண்டவர் கூட நம்ம இருக்கும்படியாக ஆண்டவர் செய்யறாரு. இன்னும் நம்மளை விட்டுட்டு போற ஒரு ஆள் வந்து ஆண்டவர் இல்லை. நம்ம விட்டு கொடுக்காதவர், விட்டுட்டு போறவர் கூட இல்லை. அதனால ஆண்டவரை நம்ம இந்த காலத்துல பற்றி கொள்வோம். எப்படி எருசலேம் நகரத்தை ஆண்டவர் வந்து பாதுகாத்தாரோ, நம்மள கூட ஆண்டவர் அதே மாதிரி பாதுகாப்பார். அவர் செய்த காரியங்களை நினைத்து நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் வந்து சத்ருக்கள் நம்ம விரோதமா வந்தா கூட ஆண்டவர் எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார், அந்த காரியத்தெல்லாம் இந்த அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். நம்ம ஜெபித்து இந்த